Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் லேசி டெய்ஸி ஸ்டிச் எப்படி போடலான்றது தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பேசிக்ஸ் கிளாஸில் நம்ம நார்மல் நீடில் போட போகிற 4th ஸ்டிச், அதாவது லாஸ்ட் ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட சிலபஸ் படி பார்த்தா. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த லைன் நான் எதுக்காக ட்ராப் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான், புரியணும் அப்படின்றக்காக தான். எப்பவும் போல் கீழே இருந்து நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இது நான் வந்துட்டு த்ரெட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா அதே 8 + 8 16 ஸ்ட்ரென்த்தாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் என்ன பண்ணுவோம்னா நீடில் வந்துட்டு த்ரெட்டை சுற்றி விட்டு உள்ளே வைப்போம். பட் இதில் அப்படி இல்லாமல் சுற்றாமையே, ஓகேங்களா, நீடில் த்ரெட்டை சுற்றாமல் பக்கத்துலேயே குத்துறோம். பாருங்கள், குத்தி கீழே இழுத்துட்டு வர்றோம். இழுக்கும்போது நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு, அதை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, ஒரு லூப் வர மாதிரி. ஓகேங்களா? பார்த்தீங்களா, இப்போ ஒரு லூப் வர மாதிரி கையில் பிடிச்சிட்டு கீழே இழுத்துக்கோங்க. இப்படி ஸ்லோவாக இழுத்துட்டு இப்போது நம்மளுக்கு எந்த ஹைட்டுக்கு அந்த ஸ்டிச் வேணுமோ அந்த ஹைட்டில் நீடில் கீழேருந்து மறுபடியும் மேலே விட்றோம். நாம் மேலே த்ரெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுக்கலை, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஹைட்டுக்கு வேணுமா அங்கே போட்டுட்டு இப்போ அந்த லூப் இருக்கு இல்லையா த்ரெட்டு, இப்போ பாருங்கள், அந்த லூப் த்ரெட்டை வந்துட்டு அந்த நீடில் மேலே விட்டுறோம். இப்படி, அதாவது இந்த லூப்புக்குள்ளே நீடில் வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லோவாக போட்டுவாங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த த்ரெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே அந்த லூப் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டுட்டே நீடில் இருக்கிற த்ரெட்டை இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ நீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு இப்போது அந்த லூப்புக்கு அவுட் சைடில், ஓகேங்களா, லூப்புக்கு அவுட் சைடில் அதே மாதிரி பக்கத்துலேயே குத்தணும். நீடில் குத்தி கீழ் வழியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிளியராக காட்டியிருக்கேன், பார்த்தீங்களா? கிளியராக காட்டுறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? நான் திரும்ப ஒருக்காவும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? வீடியோ நான் சொன்னது புரியல அப்படின்னா சவுண்டை மியூட்டில் போட்டு நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எப்பவும் போல் கீழேருந்து எடுத்துகிட்டு நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நீடில் விட்டுட்டு நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, மேலே ஃப்ரேமுக்கு மேலே கையில் பிடிச்சிருக்க நூலை கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு பெரிய லூப் வர மாதிரியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ, அதாவது அந்த லேசி டேசி ஸ்டிச்சோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, ஓகேங்களா, அந்த அளவுக்கு வர மாதிரி பிடிச்சிட்டு கீழே இருந்து திரும்பியும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லூப்புக்குள்ளே நீடில் விடணும். ஓகேங்களா? லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் இப்படி இழுத்துக்கணும். மெதுவாக போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் சிக்கு விழுகாமல் நீட்டாக வரும் ஸ்டிச். ஓகேங்களா? அந்த மாதிரி இழுத்து சரி பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு நூல் கசகசன்னு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிங்கன்னா போயிடும். லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா சரியாயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம நீடில் திரும்ப இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா அந்த லூப்புக்கு வெளி பக்கமாக நீடில் உள்ள விட்டு லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் லேசி ஸ்டிச். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ட்ராப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் என்ன ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதே மெத்தடில் தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் கொடுக்குற எல்லா ஷேப்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு ஸ்டிச்சை போடுறீங்க அப்படின்றது. ஷேப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வராது. பட் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க, பட் பர்ஃபெக்ஷன் வரணும் இல்லையா? ப்ரொஃபஷ்னலாக பழகிக்கோங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரின்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கோர்ஸை பழகிறீங்கனாலும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பழகிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு அந்த போட வரும். ஓகேங்களா? இப்போ ஆரிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டிச்சை பழகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஷேப்ஸ் மட்டும் இல்லாமல் டிசைன் கூட போடுவாங்க. அதனால தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு ப்ளவுஸை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸ் கூட நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறோன்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் போடணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம வெளியே ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணுன்னா அவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட கொரியர் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, நல்ல கிளாஸ்க்காக தேடிட்டுருக்காங்க, வீட்டில் இருந்தே பழகணும், ஆன்லைன் கிளாஸ்க்காக தேடிட்டுருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க்ஸ் வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டு அதில் நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவேன். நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லேசி டேசி ஸ்டிச் இப்படி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ வந்துட்டு தெரியாமல் ஆஃப் ஆனது தெரியாமல் நான் விட்டுட்டேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த 4 லீஃப் மட்டும் போட்டுறேன். மற்ற எல்லா அந்த 2 லீஃப்லையும் நீங்கள் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் தம்ப்லைனில் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் வீடியோவில் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்காகவே நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு தம்ப்லைனில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஷேப் என்றது பார்க்கலாம். இப்போ நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் போடணும். இந்த ரவுண்டில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த இப்படி போட்டுக்கிறதுல வந்து நீங்கள் லேசி ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக போடணும். ஓகேங்களா? அப்புறம் அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு லேசி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்டெம்முக்கு நீங்கள் இது வரைக்கும் படித்த எந்த ஸ்டிச்சஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. பட் இந்த ஷேப்பில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஷேப் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த தம்ப்லைனில் இருக்கிற ஃபோட்டோஸ் அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.